நாம் போட்ட ரூல்ஸை உடைக்காத எனக்கு பாஸ் யாரும் கிடையாது. தேவா வராரு, ஆரம்பிச்சாச்சு. சிக்குடு சிக்குடு இதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே தான் இந்த நொடி தான் ரஜினி என்ன பண்ண போகிறார், ரஜினியோட பாடல் என்ன மாயம் பண்ண போகிறது அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஈகோன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லா துறையிலும் உண்டு, சினிமாவில் அதிகமாகவே உண்டு. நான் சீனியரு, இவங்ககிட்டலாம் நம்ம ஒர்க் பண்ணோமா, நாம் எவ்வளோ கெத்தான ஆள், நம்ம எவ்வளோ சாதனை படிச்சிட்டோம், நம்ம ரேஞ்ச் என்ன, இப்படினால்தான் நிறைய பேர் வந்து சினிமாவில் சறுக்களை சந்திச்சிருக்காங்க. இது ஈகோன்ற ஒரு விஷயம், நான் தான் பெரிய ஆளுன்னு விஷயம். இது துளி கூட இல்லாத ஒரு நபர் ரஜினிகாந்த் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்றாரு. இந்த ஒரு பாடல் போதுங்க, சிக்குடு. ஏன்னா இதை இப்படிதான் எதிர்பார்த்து நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். இதுல அனிருத்தும் டிஆரும் வந்து ஒரு கலக்க போறாங்க. பக்கத்துல வந்து சாண்டியோட, அதுவும் ரஜினி நடிச்ச தீ படத்தினுடைய காஸ்டியூம். ஏன்னா ஆர்பரில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் தீ படத்தினுடைய பெரும் கதை. இதுவும் கூலியும் அப்படிதான். ஆர்பர் சம்பவத்தை பின்னணியா வச்சு ஒரு சமயம் தீ படத்துடைய ரீமேக்கா இருக்குமா, தீ படத்துடைய இன்ஸ்பயரா இருக்குமான்ற கேள்விவாதம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் அதுல இருந்து சில விஷயங்களை எடுத்து பண்ணியிருப்பாரு.